Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu ya ayyuhalladhina amanu taqullaha وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றவட்டமாக. எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பல வகுப்புகளாக இந்த வழி தவறிய கூட்டங்களை பற்றி நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதில் இன்றைக்கு ஒரு குரூப்பை பற்றி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த வரலாறுகளை படிக்கக்கூடிய நேரத்தில் நிறைய வழி தவறிய கூட்டங்கள் இஸ்லாத்திலிருந்து பிரிந்தது. எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ப்ராஃபட் ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்களோ, அவருடைய மரணத்திற்கு பிறகு பவுல் என்று சொல்லக்கூடிய சவுலன், அவருடைய உண்மையான பேர் சவுல், ஆனால் பவுல்னு சொல்லுவாங்க. இந்த பவுல் என்று சொல்லக்கூடியவர் மூலியமாக ஒரு கிறிஸ்தவ மதம் என்பது உருவாக்கப்பட்டு அது ஒரு வழி தவறிய கூட்டமாக போய் ஒட்டுமொத்தமாக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இஸ்லாம் இல்லாமலே போகக்கூடிய அளவுக்கு சிதைக்கப்பட்டுருச்சு. அவருடைய வேதங்கள், இஞ்சில் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வேதங்கள் உட்பட அனைத்தும் சிதைக்கப்பட்டுருச்சு. அதே போல் இஸ்லாமிய மார்க்கத்தை சிதைப்பதற்காக, இஸ்லாத்தை இல்லாமலாக்க வேண்டும், இஸ்லாம் வளரக்கூடாது என்ற நோக்கில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னால், பல இயக்கங்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்லாத்தை சீர்குலைப்பதற்காக உருவாக்கப்பட்டுச்சு. அதில் முதல் கூட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா நம்ம ஹவாரிஜிகளை சொல்லலாம். ஹவாரிஜிகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பில் படிப்போம். இன்னைக்கு ஷியாக்களை பற்றி படிக்கணும். இப்போ நம்ம ஷியாக்களை பற்றி படிக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், சம்பவங்கள், அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. அவருடைய கொள்கை என்ன, ஷியாக்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான். அது தவிர அரசியல் நடவடிக்கைகள் இதை பற்றி இல்லை. வெறுமனே அவருடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஷியாக்கள் என்ற இந்த பிரிவு தான் இஸ்லாத்தில் தோன்றிய இரண்டாவது மிகப்பெரிய ஒரு பிரிவு. இஸ்லாத்தை அழிப்பதற்காக பிரியப்பட்ட பிரிவுகளில் இதுதான் இரண்டாவது பிரிவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு முதலாவது ஹலீஃபாவாக யார் வரா? யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் மரணித்ததோடு எப்படி சாதாரணமாக மரணித்தாங்க. அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரைக்கும் எந்த ஃபித்னாவும் இந்த உலகத்தில் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஃபித்னாவுக்கும் உமருக்கும் இடையில ஒரு பாபு, ஒரு கதவு இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு ஒரு சஹாபி சொல்றாரு, இதை ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களுக்கும் அந்த ஃபித்னாக்களுக்கும் மத்தியில ஒரு பாபு இருக்குது, ஒரு கதவு இருக்குது, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹுடைய மரணம் வரைக்கும் எந்த ஃபித்னாவும் இந்த உலகத்துல வராது. அப்போ உமர் கேட்கிறாரு, அந்த பாபு உடைக்கப்படுமா திறக்கப்படுமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கதவு உடைக்கப்படுமா திறக்கப்படுமா? அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த கதவு உடைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உமர் சொல்றாங்க, உடைக்கப்பட்டால் அந்த கதவு மீண்டும் பூட்டப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவர் கொல்லப்படுவார் அப்படிங்கிறத சொல்றாங்க. உமர் கொல்லப்பட்டு ஃபித்னாக்கள் இந்த உம்மத்துக்குள்ள வரும், அதற்கு பிறகு பூட்டவே படாது. ஃபித்னாக்கள் இந்த உலகத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கும், முஸ்லீம் உம்மத்துக்குள்ள அப்படி. அப்போ உமர் ரலியல்லாஹுடைய மரணத்தோடு ஃபித்னாக்கள் அதிகரிச்சு போய் கடைசியில் எந்த அளவுக்கு போய் நின்னுது அப்படின்னு சொன்னால், ஒரு ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பவுமே சொல்லுவாங்க, அபூபக்கர் உமர் உஸ்மான், அபூபக்கர் உமர் உஸ்மான், இப்படியே சொல்லுவாங்க. எப்பவுமே கூட இருக்கக்கூடிய அந்த நபித்தோழரான உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு முஸ்லீம் சமூகத்துக்குள்ளேயே காஃபிர் கொல்லலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொன்னது யாரு? அபூ லுஹ்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு யஹூதி. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு கொன்றது முஸ்லீம்களில் ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலை நடந்தது. அப்போ இந்த கொலையோடு தான் என்ன செய்யப்படுது, அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி வருது. இதனோட இந்த ஹவாரிஜிகள், ஷியாக்கள் என்ற அந்த கூட்டம் என்ன செய்யப்படுது, அப்படியே பிரிஞ்சு இஸ்லாத்துக்கு எதிராக பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சது தான்,
ஷியா அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் வந்து ஒரு வழிகேடான அர்த்தம் இல்லை. அதனுடைய அர்த்தம் வந்து ஆதரவாளர்கள் அல்லது ஒரு குழு, ஒரு இயக்கம், ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அப்ப ஷியத்து அலி, அலியுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறத அந்த இயக்கத்துடைய அந்த குழுவுடைய பெயர். இவங்க வந்து 36, 37 ஹிஜ்ரியில வந்து தோன்றுறாங்க கூஃபால. கூஃபானா எங்க இருக்குன்னா ஈராக்ல இருக்கு. சரிங்களா? கூஃபால எப்படி தோன்றுனாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியினுடைய இறுதியில தான் இந்த குழப்பங்கள் ஏற்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு சிஃபீன் அப்படிங்கிற யுத்தம், ஜமல் அப்படிங்கிற யுத்தம் எல்லாம் நடக்குது. அந்த காலகட்டத்தில் தான் இவர்களுடைய அட்டூழியம் வந்து ஜாஸ்தியாகுது. அவர்களுடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக அதில் இருந்துச்சு. அப்போ அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய, அப்துல்லான்னு சொன்னா அவன் முஸ்லீம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அன்றைய காலத்துல வந்து நபி அவர்களோடு இருந்த பெரும்பாலான காஃபிர்களுடைய பேரும் அப்துல்லா இப்படிதான் வரும். அப்துல்லான்னு சொன்னா அவர்கள்ல முஸ்லிம்களும் இருப்பாங்க, யூதர்களும் சில நேரங்கள்ல இருப்பாங்க, காஃபிர்களும் இருப்பாங்க. அப்ப இவனுடைய பேர் என்னன்னா அப்துல்லா இப்னு சபா, யஹூதி, அவன் ஒரு யூதன். அதே போல எந்த நாட்டில் உள்ளவன்னா யமன் பிரதேசத்தில் உள்ள அந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த அப்துல்லா இப்னு சபா. இவன் தான் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா இந்த ஷியா என்ற இந்த கொள்கையினுடைய உருவாக்கத்திற்கு ஃபவுண்டர் என்று சொல்லக்கூடிய இந்த உருவாக்கத்திற்கு சொந்தமானவன் தான் யார்? இந்த அப்துல்லா இப்னு சபா. இவன் தொடக்கத்துல என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஆட்சிக்கு தகுதியானவர். அபூபக்கருக்கு முன்பாக, உமருக்கு முன்பாக, உஸ்மான் ரலியல்லாஹுக்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யார் வரணும் அப்படின்னா அலி தான் வந்திருக்கணும் ரதியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லி தான் முதல்ல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான் இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில. இப்படியே குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தான் இந்த அப்துல்லா இப்னு சபா. கடைசி ஒரு காலகட்டம் வந்தது அலி ரலியல்லாஹுடைய பீரியட்ல. அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அல்லாவே அலியுடைய உருவத்துல வந்திருக்கிறான். அல்லாஹ் தான் யாரு? அலி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அப்துல்லா இப்னு சபா போன உடனே தான் அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா பிடிச்சி தண்டனை கொடுக்குறாங்க. யாருக்கு? அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதை பார்த்துட்டு சும்மா இருந்துட்டு போல, நம்மளை நல்லா புகழ்றானே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நபித்தோழர் அல்ல அவர். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா தீயால அவர்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, நெருப்புல போட்டு தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நானா இருந்திருந்தா அதை செஞ்சிருக்க மாட்டேன். ஏன்னா தீ வந்து அல்லாஹ் மட்டும்தான் அந்த தீயால தண்டிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு எதுக்காக அப்படி செஞ்சாங்கன்னா என்னதானே அல்லாஹ்னு சொல்ற, அப்போ இந்த தண்டனையை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அலி ரலியல்லாஹு அந்த தண்டனையை கொடுத்தாங்க அந்த கூட்டத்திற்கு. அதுல தப்பிச்சு போய் அவர்களுடைய டீம்ல, இந்த அப்துல்லா இப்னு சபாவுடைய டீம்ல இருந்து தப்பித்து போய் பெர்சியா என்று சொல்லக்கூடிய அந்த பாரசீகம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான்ல வந்து, ஈரான் சொல்ல முடியாது, ஈரான், ஈராக் உட்பட எல்லாமே கலந்து வரும் அந்த பாரசீகம். அதில் தங்கியவர்கள் தான் யார்? இந்த ஷியாக்கள். அங்கதான் அவர்களுடைய தொடக்கம் ஆரம்பிக்குது. சனா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து அவர்கள் வந்து பெரும்பாலாக அவர்களுடைய கொள்கைகளை பரப்பி கொண்டே இருக்கிறாங்க. இது போகக்கூடிய நேரத்துல, இப்படியே போகக்கூடிய நேரத்துல அங்க யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஏற்கனவே மஜூசிகள் இருக்கிறாங்க. பாரசீகத்துல ஏற்கனவே மஜூசிகள் இருக்கிறாங்க, யூதர்களும் இருக்கிறாங்க. யூதர்களும் அங்க இருக்கிறாங்க. இவர்கள் இங்கிருந்து போய் ஒரு முஸ்லீம்கள், இவர்கள் பெயரளவுல முஸ்லீம் என்ற பெயர்ல அவர்கள் அவங்களுடைய கொள்கையை பரப்புறாங்க. இதுல மஜூசிகள் இணைஞ்சு கொள்றாங்க, யூதர்கள் இணைஞ்சு கொள்றாங்க. இப்படி ஒரு கலப்பான ஒரு மதமாக, ஒரு புதிய ஒரு மதமாக அது என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா உருமாறிவிட்டது, பெரிய ஒரு அளவுல உருமாறிடுச்சு. அப்ப இந்த காலகட்டத்திற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அலி ரலியல்லாஹுடைய மரணத்திற்கு பிறகு, அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு யார் அப்படின்னு சொன்னா முஆவியா, உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்கல்ல, கொல்லப்பட்ட உடனே முஆவியா அப்படிங்கிற ஒரு சஹாபி, சரிங்களா, இவங்க என்ன செய்யறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை யாரெல்லாம் கொலை செஞ்சாங்களோ இவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அலி ரலியல்லாஹு கோரிக்கை வச்சாங்க, நீங்க அந்த மக்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கிலாஃபத்துல ஏறுங்க, நாங்க பையத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முஆவியா ரலியல்லாஹு சொன்னாங்க. அவர் யார் அப்படின்னு சொன்னா சிரியாவுடைய கவர்னரா இருந்தார். டமஸ்கஸ் சிரியாவுடைய கவர்னராக இருந்தார் அலி ரலியல்லாஹுடைய பீரியட்ல. அப்ப அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க பையத்துல நீங்க எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுல இருந்து கீழே இறங்குங்க. நீங்க பையத்து கொடுக்கலன்னா அதுல இருந்து கீழே இறங்குங்க, இல்லைன்னா எனக்கு பையத் செய்யுங்க, நான் வந்து தண்டனையை நிறைவேற்றுவேன், பிறகு நிறைவேற்றுறேன், இப்ப என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி. ஆனா முஆவியா என்ன செஞ்சாங்க, தண்டனையை கொடுக்காத வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், பையத் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த பிரச்சனை வந்து என்ன செய்ய அப்படின்னு சொன்னா முற்றுது. இவர் பையத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு, இவர் சொல்றாரு நியாயமான ஒரு கோரிக்கை. அலி ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, என்னால இப்போ கொடுக்க முடியாது, நான் கொடுக்குறேன், பையத் செய்யுங்க. முஆவியா என்ன சொல்றாரு, ஒரு கொல்லப்பட்டது யார், ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் கூட இல்லை. அன்றையுடைய காலகட்டத்தில் ஒரு சாதாரணமான ஒரு முஸ்லீம் மரணிச்சாலே அவருக்கு தண்டனை கொடுக்காம இருக்க மாட்டாங்க. சாதாரண முஸ்லீம் அவனுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டாலே தண்டனை கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு ஹலீஃபா,
முஸ்லீம் உம்மத்தியுடைய ஒரு கலீஃபா கொல்லப்பட்டிருக்கிறாரு, ஆனா அவருக்கு தண்டனை கொடுக்கப்படலை அப்படிங்கிறப்போ அதை வந்து எதிர்த்து கேட்டாங்க. அப்ப இந்த பிரச்சனை தான் 2 முஸ்லிம்களுக்கு மத்தியில ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் அலி ரலியல்லாஹுடைய மரணம் கூஃபால ஏற்படுது. அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா தங்களுடைய ஹிலாஃபத்தை அபூபக்கர், உமர், உஸ்மான் எங்க ஆட்சி செஞ்சாங்கன்னா மதீனாவில், மக்கா மதீனா இந்த பகுதியில். ஆனா அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, கூஃபால கொண்டு போய் வச்சாங்க அவங்களுடைய ஆட்சியை. கூஃபா எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பாரசீகம் தான். அன்றைக்கு பக்தாத் அப்படிங்கிற சிட்டி இல்லை, பக்தாத் அதுக்கப்புறம் உருவாக்கப்படுது. அன்றைக்கு கூஃபா அப்படிங்கிற பகுதி அந்த ஈராக்ல இருக்கு, பாரசீகம், பெர்ஷியா. அப்போ அங்கதான் வந்து அலி ரலியல்லாஹு கொண்டு வச்சாங்க, ஏன்னா அங்க ஆதரவாளர்கள் ஜாஸ்தி. அப்போ அங்க வச்சு அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் அங்கேயே அலி ரலியல்லாஹு கொல்லப்படுறாங்க. யாரால? அவர்களாலேயே. அந்த ஈராக் வாசிகளுடைய குணம் அப்படி. 2வது அவருடைய பையன் ஹசன் ரதியல்லாஹு வராங்க, மூத்தவர் ஹசன் ரதியல்லாஹு. ஹசன் ரதியல்லாஹு என்ன செய்யறாங்க, 2 கூட்டமாக இருக்கக்கூடாது, முஆவியா சிரியாவிலையும் நாங்க கூஃபாலையும் இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, பதவியை கொண்டு போய் முஆவியா ரதியல்லாஹு இடத்துல கொடுத்தாங்க. இது நம்ம போன ஒரு கிளாஸ்லயும் பார்த்தோம். ஆமுல் ஜமா என்று சொல்லக்கூடிய 2 சமூகம் இணைந்த நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சின்ன வயசுல ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் தவழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல ஹசன் ரதியல்லாஹு தூக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு தான் அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய இந்த பையன் சொன்னாங்க, என்னுடைய இந்த பையன் பேரன் தான், என்னுடைய பையன் ஒரு காலம் வரும் 2 பெரிய கூட்டத்துக்கு மத்தியில சமாதானம் செய்து வைப்பான், இவன் ஆட்சிக்கு வருவான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த சம்பவத்தை இங்க நடக்குது. ஹசன் ரலியல்லாஹு என்ன செய்றாங்கன்னா பதவியை கொண்டு போய் முஆவியா ரலியல்லாஹு கொடுத்து ஒட்டுமொத்த சமூகமும் முஆவியாவுக்கு கீழே ஒன்றுபடுது. அப்போ மக்கா, மதீனா, சிரியா, கூஃபா இதுதான் இருக்கு, சரிங்களா? இது அப்படியே ஒன்றாக முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஹசன் ரதியல்லாஹு என்ன செய்யறாங்க, கொல்லப்படுறாங்க. ஹசன் ரதியல்லாஹு அவர்களும் கூஃபால கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டதற்கு பிறகு அடுத்தது யாரு, ஹுசைன் ரதியல்லாஹு. இப்போ ஹுசைன் ரதியல்லாஹு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஹசன் கொண்டு போய் கொடுத்தாருல, இதை வந்து அவங்க சரி காணலை. ஏன்னா ஒரு மஷூரா பண்ணலை. ஏன்னா மக்கா மதீனால இருக்கக்கூடிய சஹாபாக்கள், பெரும் சஹாபாக்கள்கிட்ட மஷூரா பண்ணி தான் அடுத்த கலீஃபா யாருன்னு தேர்வு செய்யணும். அப்படி ஒரு மஷூராவே நடக்கலை, எந்த ஒன்றுமே ப்ராப்பராக நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் முஆவியா இருக்கிற வரைக்கும் ஏற்றுக்கொண்டாங்க, ஏன்னா சஹாபி. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பிறகு யார் வரா அப்படின்னு சொன்னால் யசீத் அப்படிங்கிறவர் வர்றார், முஆவியாருடைய பையன். யசீத் வந்த உடனே ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா எதிர்த்தாங்க, நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு எதிர்த்தாங்க. இது அல்லாமல் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு யசீத் சம்பந்தமாக. பொய்யான குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டுனா, சாராயம் அருந்தக்கூடியவராக இருக்கிறாரு, 5 வேளை தொழுகையை வெளிப்படையாக விடக்கூடியவராக இருக்கிறாரு, அதே போல அநியாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் இப்படின்னு சொல்லி அவருக்கு குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அதற்கு பிறகு இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, கடிதங்கள் வருது. 12,000க்கும் மேற்பட்ட கடிதங்கள் வந்து குவியுது. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அங்கிருந்து வருது, பஸ்ராவில இருந்து வருது, மதீனாவில் இருக்கிறாங்க, மக்கா மதீனால தான் ஹுசைன் இருக்கிறாங்க. அப்போ கடிதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீங்க வாங்க, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி, எங்களுக்கு படையெல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா ஆட்சியில உட்காரலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடிதங்கள் வந்து குவியுது. அப்ப இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட சஹாபாக்கள்னு சொன்னா, ஹக் அப்படின்னு வந்துருச்சுதான், உறுதியான ஒரு உண்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா யாருக்கும் எதிர்ப்பாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. போர்க்களத்திலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மக்கள் உடனே என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கொஞ்ச நாள் முதல்ல தாமதிச்சாங்க, 2வது கிளம்பிட்டாங்க. கிளம்பி ஒரு நிறைய தூரம் போயிட்டாங்க. கிளம்பின உடனேயே மதீனாவில் இருந்த, மக்கா மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா தடுத்தாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை. நான் சொல்றது இப்போ கர்பலாவுடைய சம்பவம், சரியா? இன்றைக்கு இப்போ நடந்து முடிஞ்ச முஹர்ரம் 10 ஆஷுரால வந்து கர்பலா அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நடத்துவாங்க, அந்த சம்பவம் தான். அப்போ இங்க இருந்த மக்கா மதீனால இருந்த சஹாபாக்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்க போறீங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, நான் கூஃபா போறேன், கடிதங்கள் எல்லாம் எடுத்து காட்டுறாரு. அப்போ இவர் சொல்றாரு, நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் இல்லை, நான் போய் தான் தீருவேன் அப்படின்றார். உடனே இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, எனக்கு வேற விமர்சனங்கள் வரும் அப்படின்னு இல்லைன்னு சொன்னா நான் உங்களை கெட்டி பிடிச்சிட்டே இருப்பேன், நீங்கள் போகாத வரைக்கும் நான் உங்களை விடவே மாட்டேன். ஆனா எதுக்கு மேலே வேற ஏதாவது விமர்சனங்கள் வருங்கிறதுக்காக நான் உங்களை விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல உமர் ரலியல்லாஹுடைய பையன் வர்றாரு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் என்ன செய்யறாரு, வந்து கேட்கிறாரு, எங்க ஹுசைன் எங்க? ஹுசைன் 3 நாள் பயணிச்சு போயிட்டார், 3 இரவுகள்.
உடனே இவர் குதிரை எடுத்துக்கிட்டு வேகமாக விரட்டி போய் அவரை சந்திக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை சந்திச்சு கேட்குறாரு, எங்கே போறீங்க? அவர் சொல்றாரு, நான் வந்து ஈராக் கூஃபாவுக்கு போறேன். அப்போ அவர் சொல்றாரு, எதற்காக? கடிதங்களை காட்டுறாரு. இவ்வளோ கடிதங்கள் வந்திருக்கு, நான் எப்படி போகாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் சொல்றாரு, போக வேண்டாம். அவர் சொல்றாரு, இல்லை நான் போய் தான் தீருவேன். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உங்களுக்கு உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமான்னு கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை தேர்ந்தெடுத்தார்கள், உலகத்தை தேர்ந்தெடுக்கவில்லை. நீங்கள் யார் அப்படின்னு சொன்னா, அந்த நபியுடைய ஒரு சதை துண்டு. நீங்களும் யார்? அந்த நபியுடைய ஒரு சதை துண்டு. உங்களுக்கும் உலகம் கிடைக்காது, உங்களுக்கும் உலகம் கிடைக்காது, நீங்கள் போக வேண்டாம். அவர்களுடைய சதை துண்டாக இருக்கக்கூடிய நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு தடுத்தாங்க. அப்போ அவர் என்ன செய்யறாரு, இல்லை நான் போயே தீருவேன் அப்படின்னு இருக்கிறார். உடனே குதிரையில இருந்து இறங்கினாரு இப்னு உமர், கட்டி பிடிச்சாரு, ஃபபக்கா அழுதாரு, கண்ணீர் விட்டு அழுதாரு. அவர் சொன்னாரு, ஒரு அழிவு உங்களுக்கு ஏற்பட போகிறது என்ற கவலையோடு நான் உங்களை வழி அனுப்புகிறேன் அப்படின்றார். இது இந்த சஹாபாக்கள். அதுக்கு அடுத்தது அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் சொல்றாரு, எங்க போறீங்க? அவர் இதே போல சொல்றாரு, குஃபாவுக்கு போறேன். அப்போ அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களுடைய வாப்பாவை கொன்ன, உங்களுடைய அண்ணனை கொன்ற, உங்களுடைய சகோதரனை கொன்ன அந்த கூஃபா மக்களிடமா நீங்க திருப்பியும் போறீங்க அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அப்போ நினைச்சு பாருங்க, எல்லா சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, யாருமே போக விடலை. கூஃபா அப்படிப்பட்ட இடம். அதே போல் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அவங்க சொல்றாங்க, யா அபு அப்துல்லா, அபு அப்துல்லாவே எங்க போறீங்க? இதை மாதிரியே நடக்குது. அவங்க சொல்றாங்க, உங்க மேல நான் அச்சப்படுறேன், நீங்க கொல்லப்படுவீர்கள் என்ற அச்சத்தை நான் படுகின்றேன். அதனால எதற்காக போறீங்க கேட்டோன்னா கடிதங்களை காட்டுறாரு. சொல்றாரு, போகவே வேண்டாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, உங்கள் தந்தை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்கள் தந்தை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். எங்க வச்சு? கூஃபால வச்சு. கூஃபாவுடைய மெம்பர்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறி கூஃபா மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க. உங்கள் தந்தை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய விஷயத்தில் நானும் சோர்வடைந்து விட்டேன், நீங்களும் என்னுடைய விஷயத்தில் சோர்வடைந்து விட்டீர்கள். நான் உங்களை பகைத்து விட்டேன், நீங்களும் என்னை பகைத்து விட்டீர்கள். அதுக்கு அடுத்ததாக சொல்றாங்க, உங்களிடத்தில் நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு தன்மையையும் நாங்கள் பார்த்ததில்லை. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களிடத்தில் நிறைவேற்றக்கூடிய அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மையை உங்களிடத்தில் நான் கண்டதில்லை. உங்களுக்கு நல்ல சிந்தனை கிடையாது, எந்த ஒரு விஷயத்திலும் உறுதி கிடையாது. அதே போல வாளில் பொறுமை கிடையாது. இதான் அவங்க சொன்ன அந்த வார்த்தை. வாளில் பொறுமை கிடையாது, சண்டை வந்துச்சுன்னா உடனே வெட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் பேச்சு. அந்த மாதிரி கூஃபாவுடைய மக்கள். அப்போ இதெல்லாம் சொல்லி அவங்க சொல்றாங்க, போகாதீங்கன்னு சொல்றாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹக்குக்காக நான் அங்கே போயே தீருவேன், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி போகக்கூடிய நேரத்தில் தான் அந்த கர்பலா அப்படிங்கிற இடத்துல வச்சு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சண்டைக்காக போகலை, சரிங்களா, தங்களுடைய குடும்பம், மனைவிமார்கள், குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிட்டு தான் போறாங்க. அப்போ இந்த கர்பலா அப்படிங்கிற இடத்துல வச்சு தான் அதாவது ஜியாத், அதாவது முஆவியா ரலியல்லாஹுடைய பையன், அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா ஒரு படையை அனுப்புறாரு. உபைதுல்லா இப்னு ஜியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை வச்சு அந்த படையை அனுப்புறாரு. அவரை நீங்க தடுங்க அப்படின்னு சொல்லி, அவரை உள்ள வராம தடுங்க. ஏன்னு சொன்னா ஒரு ஹிலாஃபத்துக்கு எதிராக கிளம்பி வர்றது போலதான் அது. அப்போ தடுக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் தான் என்ன செய்யறாரு, இத்தனைக்கும் யசீத் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னா கொல்றதுக்கோ, ஹுசைன் அலி அவர்களை கொல்றதுக்கோ, அநியாயம் பண்றதுக்கோ எந்த விதமான ஒரு உத்தரவையும் கொடுக்கல, அவரை தடுக்கத்தான் சொன்னார். ஆனா உபைதுல்லா இப்னு ஜியாத் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, தடுக்கக்கூடிய நேரத்துல நிறைய பேசுறான். எதற்காக வந்தீங்க? சண்டை போடுறதுக்காகவே, போருக்காகவே பேசிக்கொண்டிருக்கூடிய நேரத்தில் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்குது, டீலிங் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய நேரத்துல கடைசியா ஹுசைன் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்படி என்று சொன்னால் இந்த கடிதங்களை எல்லாம் நீங்க எனக்கு அனுப்புனீங்களே, எங்க அவங்க யாருமே வரல. ஒருவேளை அது என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னா பொய்யான கடிதங்களாக இருக்கலாம், சில நல்ல கடிதங்கள் இருக்கலாம், முனாஃபிக்குகள் கடிதங்களை சேர்த்திருக்கலாம், ஷியாக்கள் இவர்களுடைய வேலை இதுதான், இவர்கள் கடிதங்கள் அனுப்பியிருக்கலாம். ஆனால் யாருமே வரல. வராததுனால கடைசியில் ஹுசைன் ரலியல்லாஹு சொல்றாங்க, சரி அப்படின்னு சொன்னா என்னை திருப்பி அனுப்பிடுங்க, நான் மதீனாவுக்கு திரும்ப போயிடுறேன், அல்லது என்னை யசீத் இடத்துல அனுப்புங்கன்னு சொல்றாரு. நான் என்னை யசீத் இடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க, அல்லது என்னை மதீனாவுக்கு விட்டுருங்க. அப்போ ரெண்டுக்குமே ஒத்துக்கலை, சண்டை போட்டு தான் தீருவோம் அப்படின்றாங்க. அப்போ ஹுசைன் யார் அப்படின்னு சொன்னா ஒரு வீரம் மிகுந்த ஒரு நபித்தோழர். அவர் சொல்றாரு, சண்டைனா சண்டை, தயாராக இருக்கிறேன், என்னுடைய உயிர் என்ன உடலை பிரிய வரைக்கும் நான் சண்டை போடுவேன்றாரு. சண்டையை ஆரம்பிக்கப்படுது. அதுக்குள்ள ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அஹ்லுல் பைத் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்.
இந்த அஹ்லுல் பைத்துன்னு சொல்லக்கூடியவர்கள்ல பெரும்பாலான மக்கள் அதில் கொல்லப்பட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை துண்டாக்கப்பட்டது, துண்டாக்கி எடுத்து செல்லப்பட்டது மதீனாவுக்கு. அப்போ அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு போர், ஒரு அநியாயம், அது ஒரு போர்ன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அநியாயம் என்ன செஞ்சப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த கர்பலாவில் நடந்துச்சு. இந்த கர்பலால நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஷியாக்கள் இன்றைக்கு ஏன் இந்த ஆஷுரா முஹர்ரம் 10ல் தங்களை தாங்களே அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க போய் அந்த ஹுசைன் ரலியல்லாஹுவை காப்பாற்ற முடியலையே, நாங்க தானே இந்த தவறை விட்டுட்டோம், நாங்க போயிருந்தா காப்பாத்திருக்கலாமேங்கிற வேதனையில தான் என்ன செய்யறாங்களாம், அடிச்சு கொண்டு ரத்தங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவங்க தான் சொல்றாங்க, நம்ம சொல்லலை, அவங்களே சொல்றது. எங்களால காப்பாற்ற முடியலையேங்கிறதுக்காக நாங்க அடிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இதுல என்ன பழி போடுவாங்கன்னு சொன்னா, இந்த மக்கா மதீனா வாசிகள் தான் யாரு அநியாயம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு. அநியாயம் செஞ்சது யாரு? அலி ரலியல்லாஹு கொன்றதும், ஹசன் ரலியல்லாஹு கொன்றதும், ஹுசைன் ரலியல்லாஹு கொன்றதும் எல்லாருமே யாரு தான்? அந்த கூஃபா மக்கள், அந்த ஷியாக்கள் தான். இவர்களுடைய கொள்கையை நாம பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய பிரதானமான கொள்கை, இன்றைக்கும் அவர்களிடத்துல இருக்கக்கூடிய கொள்கைகளை நாங்க பார்க்கணும். அதுல முதல் கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்னா அஷரியான்னு சொல்லக்கூடிய 12 இமாமியத்து கொள்கை. இது நான் சொல்லக்கூடிய கொள்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரளவுல நல்லா இருக்கும், ஆனா அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராகவே செய்யக்கூடிய ஒரு கொள்கை தான் அதெல்லாம். முதலாவதாக 12 இமாமியத் கொள்கை அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தை 12 இமாம்கள் தான் ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிற கொள்கை. யாரு அப்படின்னு சொன்னா அதை நான் வரிசையா சொல்றேன். முதலாவதா அலி ரலியல்லாஹு அவர்கள், 12 பேர்ல அலி ரலியல்லாஹு அவர்கள். அதற்கு பிறகு ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள். ஹுசைன் ரலியல்லாஹுடைய பையன் அலி அப்படிங்கிறவர் இருக்கார். ஹுசைன் ரலியல்லாஹுடைய பையன் அலி ரலியல்லாஹு அவர்கள். அப்போ இதுல 2 பேர் இருக்கிறாங்க, அலி அல் அக்பர், அலி அல் அஸ்கர்னு இருக்கிறாங்க. அலி அல் அக்பர் இந்த கர்பலாவில் கொல்லப்பட்டார். சின்ன அலி அஸ்கர் தான் கொல்லப்படலை, அவர் காப்பாற்றப்படுறார். அப்புறம் நாலாவது இமாம். 5வதாக 2ஆக பிரியுது, அவருக்கு 2 பிள்ளைங்க, ஜெயித் அப்படிங்கிற பிள்ளை, முகமது அப்படிங்கிற பிள்ளை. இதுல முகமது அப்படிங்கிற பிள்ளை 5வது, சரிங்களா? அவர் இமாம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா அது நான் சொல்றேன். அந்த ஜெயித் அப்படிங்கிற பிள்ளை என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இந்த கொள்கையை ஏத்துக்காம இருந்தார். இந்த கொள்கையை, சஹாபாக்களை திட்டக்கூடிய கொள்கையை ஏத்துக்காம இருந்தார். அப்போ ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா, ஜெயித் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க சஹாபாக்களை திட்ட மாட்டுக்கிறீங்க, திட்டுங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் திட்ட மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த குழுமம் அப்படியே பிரிஞ்சு போகுது. இவர்கள் தான் யார் அப்படின்னு சொன்னா ராஃபிலாக்கள். இன்றைக்கும் நீங்க ராஃபிலாக்கள் ஈரான்ல எல்லாம் பார்க்கலாம். இந்த ராஃபிலாக்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுல நல்ல மக்கள் இருக்கிறாங்களே, சஹாபாக்களை திட்டமாட்டோம்னு சொல்லக்கூடியவங்க ஜெய்தியாக்கள். இவர்கள் இந்தியாவிலையும் இருக்கிறாங்க ஜெய்தியாக்கள். இப்போ இது பிரிவுகள், சரியா? இதுல நிறைய பிரிவுகள் இருக்கு ஷியாக்கள்ல, நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த ஜெய்தியாக்கள் ஒரு நல்ல குரூப். அப்ப இந்த முகமது என்று சொல்லக்கூடியவர் 5வது. இதற்கு பிறகு அவருடைய பையன் ஜாஃபர் சாதிக். இதுல வரக்கூடிய பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஊர்களில் வைக்கக்கூடிய பெயர்கள் வரும். ஜாஃபர் சாதிக் 6வது. இவர்ல இருந்து தான் அந்த 12 இமாமியத் கொள்கையை உருவாகுது. இதுக்கு முன்னால இருக்கிற யாருக்குமே இந்த கொள்கையெல்லாம் தெரியாது. இதற்கு பிறகு உருவாக்குறாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஜாஃபர் சாதிக் 6வது ஆள். 7வது அவருடைய பையன் மூசா. 8வது அலி, மறுபடியும் 8வது அலி. அவருடைய பையன் 9வதாக முஹம்மது. 10வதாக முகமதுடைய பையன் அலி. எல்லாம் முகமது அலி முகமது அலி இப்படியே வரும். 10வதாக அலி. 11வதாக ஹசன். 12வதாக முஹம்மது இப்னு ஹசன். இந்த 12வது யார் அப்படின்னு சொன்னா முஹம்மது இப்னு ஹசன் அப்படிங்கிற ஒரு ஆள். இவர் பிறந்து 5 வயசு ஆகுது, மௌத்தாயிட்டார். என்ன செஞ்சுட்டாங்க இவர்களுடைய கொள்கை என்னன்னா, இமாமியத் அடிப்படையில தான் ஆட்சி நடந்துகிட்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அது வேற. நான் சொல்றேன், அலி ரலியல்லாஹுக்கு பிறகு அவருடைய பையன், இப்படி அவர்கள் யாருக்கெல்லாம் அந்த இமாமியத்தை கொடுக்குறாங்களோ இவர்கள் தான் ஆட்சி செய்யணும், ஹிலாஃபத்துல இருக்கணும். அதுல 12வதாக ஒரு ஆள் வந்தார்ல, இவருக்கு புள்ள பிறக்காம போயிடுச்சு, 5 வயசுலேயே மௌத்தாயிட்டார். என்ன செய்யறதுன்னு தெரில. அவர் என்ன சொல்லிட்டாங்க ஷியாக்கள், இவர் இறக்கல, இவர் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு. இவர் மௌத்தாகல, இவர் ஒரு குகையில போய் மறைஞ்சிட்டாரு, இவர் ஒரு காலத்துல வருவாரு, இவர் இன்னும் வர இருக்கிறாரு, மறைஞ்சி இந்த உலகத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் இன்னும் வருவாரு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இப்ப இந்த 5 வயது சிறுவனுடைய மரணத்திற்கு பிறகு யாருமே வரல, அவரும் திருப்பி வரல, வேற யாருமே வரல. இப்போ உங்களுக்கு தெரியும், குமைனி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார்ல, இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, இதற்கு பிறகு நம்ம எப்படியாவது வேற ஒரு திட்டத்தை போடணும்னு சொல்லி, அந்த இமாம்கள் இப்போ வரமாட்டாங்க, நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஃபக்கீஹ்கள், நாங்க இமாமா இருக்கிறாங்கல்ல, உலமாக்களாக அந்த மாதிரி இருக்கிறவங்க, இவங்களுடைய ஆட்சி
நாங்கள் அது வரைக்கும் செய்வோம், அவர் வர வரைக்கும் நாங்கள் ஆட்சி செய்வோம்னு சொல்லி ஒரு கொள்கையை, புதுசாக ஒரு கொள்கையை ஏற்படுத்தி இப்போ அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அவருடைய பெரிய ஒரு கொள்கை. இதில் அந்த கொள்கை தான் ரஜா அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை. அவர் மீண்டு வருவார், எங்களுடைய ஷியாக்களுடைய அந்த பிரச்சனைகளை அவர் தீர்ப்பார், எங்களை அவர் மீட்டெடுப்பார் என்ற ஒரு பெரிய ஒரு கொள்கை. அதே போல் இஸ்மத் அப்படிங்கிற ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய இமாம்கள் எல்லோரும் மாசூம்கள், தூய்மையானவர்கள். நபிமார்களை நம்ம சொல்லுவோமே, நபி தோழர்களை கூட சொல்ல மாட்டோம், நம்ம நபிமார்களை மட்டும் சொல்லுவோம். அவர்கள் எந்த தவறும் செய்யாதவர்கள் அப்படின்னு சொல்லுவோமே, மாசூம். அவர்களுடைய இமாம்கள்லாம் யார் தான்? மாசூம் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய அவருடைய தலைவரும் யார் தான்? அவர்களுடைய பார்வையில் மாசூம். அவர் எந்த தப்பும் செய்ய மாட்டார். நம்ம எப்படி குரானுக்கு பிறகு ஹதீஸ்களை எடுக்கிறோமோ, புகாரி முஸ்லீமை எடுக்கிறோமோ, அதே போல அவர்களுடைய இமாம்கள் சொல்லக்கூடியதும் ஹதீஸ் என்ற ஒரு கொள்கையை கொண்டவர்கள். அதுக்கு அடுத்ததாக தக்கியா அப்படிங்கிற ஒரு கொள்கை. இதுதான் மிக முக்கியமான ஒரு கொள்கை அவரிடத்துல. என்ன கொள்கை அப்படின்னு சொன்னா, பொய் சொல்றது, மார்க்கத்துக்காக பொய் சொல்றது, மற்ற விஷயத்துக்கு இல்லை. தங்களுடைய கொள்கையை, மார்க்கத்தை மறைப்பதற்காக பொய் சொல்லி நடிச்சு தந்திரம் செய்வது என்பது அவருடைய கொள்கையில ஒண்ணு. அவங்க சொல்லுவாங்க, யார் தக்கியாவை எடுத்துக்கொள்ளவில்லையோ அவரிடத்துல ஈமான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஈமானே என்னதான்? நடிப்பு, தக்கியா. அதனால தான் நாம ஏதாவது ஒன்றுல அவங்கள்ட்ட போய் நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு திட்டுறீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன செய்வாங்கன்னா, இல்லையே அப்படின்னு சொல்லுவான். நீங்க முஆவியாவை திட்டுறீங்களா, அபூபக்கரை திட்டுறீங்களா, உமரை திட்டுறீங்களான்னு கேட்டா, அப்படிலாம் இல்லையே, அல்லாஹ் மீது ஆணை விட்டு கூட சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அவர்களிடத்துல இருக்கக்கூடிய இந்த தக்கியா, இது யூதர்களிடத்துலையும் இருக்கு. யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா பொய் சொல்லுவாங்க. யூதர்களிடத்துல இருக்கக்கூடிய கொள்கையும் மஜூசிகளுடைய கொள்கையும் இவர்களுடைய கொள்கையும் ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த வாழ்ந்த அந்த இடம் பாரசீக பூமி என்பது அப்படிப்பட்டது. அதே போல முத்தா அப்படிங்கிற ஒரு திருமணம் இருக்கு அவர்களுக்கு மத்தியில. இன்றைக்கும் ஈரான்ல இருந்து சட்ட ரீதியாக இருக்கு. இந்த முத்தா அப்படின்னா என்னன்னு சொன்னா, தற்காலிக திருமணம். சரிங்களா? இந்த தற்காலிக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலத்துல அனுமதிச்சிருந்தாங்க, தற்காலிக திருமணத்தை அனுமதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தடை செஞ்சாங்க. ஆனா இவர்கள் இன்னைக்கு செய்யக்கூடியது அந்த முத்தா இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச அந்த தற்காலிக திருமணம் இல்லை. நபியவங்க செஞ்சது எப்படி அப்படின்னு சொன்னா, அக்கது நிக்கா நடக்கும், மகர் கொடுப்பாங்க, இவ்வளவு நாளைக்குன்னு சொல்லி திருமணம் முடிப்பாங்க. போருக்கு செல்லக்கூடியவங்க 1 மாசம் 1 வருடம் அப்படின்னு சொல்லி திருமணம் முடிப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த கான்ட்ராக்ட் அக்கது கேன்சல் ஆகி வருவாங்க. ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அதை விட ரொம்ப மோசமாக இன்றைக்கும் சட்ட ரீதியாக இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னா, 1 மணிக்கூருக்கு, அரை மணிக்கூருக்குலாம் திருமணம் முடிக்கலாம். எப்படி? 1 மணிக்கூருக்கு திருமணம் முடிக்கலாம், அரை மணிக்கூருக்கு திருமணம் முடிக்கலாம், 2 நாளைக்கு திருமணம் முடிக்கலாம். இதுல என்ன சொல்றாங்க, இந்த முத்தா திருமணம் முடிச்சு அவர் குளிப்பார்ல, குசுல் செய்வார், குளிப்பு கடமைக்கு குசுல் செய்யக்கூடிய நேரத்துல அவர் உடல்ல இருந்து வலியக்கூடிய ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்கும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற அவருடைய கொள்கை. ரொம்ப மோசமான கொள்கை. அப்ப இதெல்லாம் அவருடைய கொள்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளணும். இதுல அவருடைய குரூப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவதா இஸ்னா ஷரியா, இந்த 12 இமாமியத்து கொள்கை உண்ட அந்த மக்கள் இருக்கிறாங்க. இவங்க தான் மெஜாரிட்டி, உலகத்துல மெஜாரிட்டி இவர்கள் தான். அதே போல இஸ்மாயிலியா அப்படிங்கிற ஒரு குரூப்ஸ் இருக்கு. இது ஜாஃபர் சாதிக் சொன்னோமே, அவர்களுடைய முதல் பையன் இஸ்மாயில்ல இருந்து வந்த அந்த குரூப். அதே போல பாத்தினியா அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு. இவர்கள் பெரும்பாலும் இந்த மஜூசி பாரசீகத்தோடையே இருப்பாங்க. மஜூசிகள் தான் அவர்கள் பெரும்பாலும். அதே போல ஜெய்தியா, இவர்கள் தான் அஹ்லு சுன்னாவுக்கு நெருக்கமானவர்கள். ஷியாக்கள்லேயே அஹ்லு சுன்னாவுக்கு நெருக்கமானவர்கள் யாருன்னா இந்த ஜெய்தியாக்கள். சஹாபாக்களை திட்டமாட்டாங்க. ஷியாக்கள்ல மற்றவங்க எப்படி திட்டுவாங்கிறத நான் சொல்றேன் இப்போதான். ரெண்டாவதா அதே போல நுசைரியா, அலவியா அப்படின்னு சொல்லுவாங்க. நுசைரியா அலவியா ஒன்று தான். இந்த நுசைரியா குரூப் தான் ரொம்ப மோசமான குரூப். அவர்கள்லேயே ரொம்ப மோசமான குரூப் அப்படின்னு சொன்னா இந்த நுசைரியா குரூப் தான், அலவியான்னு சொல்லுவாங்க. இவர்கள் தான் எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா சிரியாவில எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க பஷார் அல் அசத் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிரியால யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு, உள்நாட்டு யுத்தம். இந்த உள்நாட்டு யுத்தத்தை செஞ்சதே இந்த பஷார் அல் அசத் தான். இந்த அசது குழுமங்கள் எல்லாமே யாருன்னு சொன்னா அலவியா. இவர்களுடைய கொள்கை என்னன்னா, முஸ்லிம்களுடைய ரத்தத்தை ஓட்டுறதுல நன்மை இருக்குன்னு கருதக்கூடியவங்க. பார்க்க முஸ்லீம், தொழுவாங்க, எடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, குரான் வச்சிருப்பாங்க. ஆனா முஸ்லிம்களுடைய ரத்தத்தை ஓட்டுறதுல அவர்களுக்கு நன்மை இருக்குன்னு கருதக்கூடியவங்க. இவர்களுடைய மிக மோசமான கொள்கை தான் அலி தான் அல்லாஹ் என்ற கொள்கை. சரிங்களா? அந்த அளவுக்கு மிக மோசமான அலவியா தான் இந்த குரூப்ஸ் துருக்கியில இருக்கு, சிரியால இருக்கு. ரெண்டாவது அவருடைய கொள்கையில ரொம்ப முக்கியமானது குரான் சம்பந்தமான அவர்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது. நம்ம நினைப்போம் அவர்கள் வேற குரான் வச்சிருக்கிறாங்களா, நம்மளை போல வைக்கலையான்னு கேட்டா, அங்க போய் பார்த்தா அவர்களும் இதே குரானை வச்சிருப்பாங்க. இந்த குரானை நம்புறீங்களான்னு கேட்டா நம்புறோம்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன வித்தியாசம்னா, அவர்கள் சொல்றாங்க இதுல இருக்கக்கூடிய 2 சூறாக்கள் எடுக்கப்பட்டிருக்கு, இது முழுமையான குரான் இல்லை. இந்த குரானை நாங்க நம்புறோம், ஆனா இந்த குரான்ல இருக்கக்கூடிய 2 சூறாக்கள் விடுபட்டிருக்கு. யார் எடுத்துட்டாங்கன்னா இந்த அபூபக்கர், உமர், உஸ்மான் எடுத்து மாத்திட்டாங்க.
இப்போ முசஃப் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. முசஃப் ஃபாத்திமான்னு சொல்லக்கூடிய அதுதான் முழுமையானது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ரெண்டாவதாக அவர்கள் வந்து எல்லா தொழுகையிலையும் சுபுகுடைய தொழுகையில எல்லா நாளுடைய சுபுகுடைய தொழுகையிலையும் அபூபக்கரையும் உமரையும் ரதியல்லாஹு அன்ஹு இவர்களை வந்து லானத்து செய்வாங்க. லானத்துனா எப்படி சொல்றது? சபிக்கிறது, சபிப்பாங்க. இந்த ரெண்டு பேரையும் சபிப்பாங்க. எப்படி சபிப்பாங்கன்னா 2 சிலைகள்னு சபிப்பாங்க. குறைஷிகளுடைய 2 சிலைகள். இதுல இன்னொன்று இருக்கு, 4 சிலைகள் சொல்லுவாங்க. 4 பெண் சிலைகளை சொல்லுவாங்க. குறைஷிகளுடைய 4 பெண் சிலைகள் யாரா? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹக்கம், ஹிந்த் ரதியல்லாஹு அன்ஹா. இவர்கள் எல்லாம் 4 பெண் சிலைகள். 4 ஆண் சிலைகளும் இருக்கு. அவங்க சொல்றாங்க குறைஷிகளுடைய 4 ஆண் சிலைகள் அபூபக்கர், உமர், உஸ்மான், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அஜ்மைன். இதனால தான் முஆவியா அப்படிங்கிற பேரை நம்ம மக்கள்ல பெரும்பாலானவர்கள்ட்ட இருக்காது. முஆவியா அப்படிங்கிற பேரே நம்ம ஊர்களில் கிடையாது. பெரும்பாலும் என்ன பேர் இருக்கும்னா ஃபாத்திமா இருக்கும், அலி இருக்கும். மற்ற பெயர்களோட சேர்த்து வைப்பாங்க. ஃபாத்திமாங்கிற பேரை மற்ற பேரோட சேர்த்து வைப்பாங்க, அலிங்கிற பேரை சேர்த்து வைப்பாங்க. தப்பு கிடையாது. ஆனால் பெரும்பாலும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சையத் அலி ஃபாத்திமா, அலி ஆம்பளை பேர், ஃபாத்திமா பொம்பளை பேர். சையத் அலி ஃபாத்திமான்னு பொம்பளை பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. ஆனால் முஆவியா அப்படிங்கிற பேரை நீங்கள் பார்க்க முடியாது. இதெல்லாம் என்னன்னா அந்த தாக்கம், இந்த ஷியாக்களுடைய தாக்கம். முஆவியா வந்து ரதியல்லாஹு அன்ஹு, முஆவியா யாருன்னு நமக்கு தெரியும், வஹி எழுதக்கூடியவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குர்ஆனுடைய வஹியை எழுதக்கூடிய எழுத்தாளர்களில் ஒருவர் தான் யாரு? முஆவியா ரதியல்லாஹு. அப்போ இந்த 4 சிலைகளை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு கொள்கை என்னன்னா, நமக்கு கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இவர்களுக்கு 6வது ஒரு கொள்கை இருக்கு, விலாயத்து அலி. என்ன அப்படின்னா அலி ரலியல்லாஹு அவர்களுடைய விலாயத்து சம்பந்தமாக அவர்களுக்கு இந்த 6ஐயும் நம்புனாதான் அவர் யார் அப்படின்னு சொன்னா நல்ல முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு கொள்கை. அடுத்ததாக இன்னொரு கொள்கை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட கொள்கை. ஜிப்ரீல் என்ன செய்துட்டார் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பார்வையில துரோகம் செஞ்சுட்டாரு. அல்லாஹ் வஹியை யாருக்கு கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னா அலி ரலியல்லாஹு தான் கொண்டு வந்தான். ஆனா ஜிப்ரீல் என்ன செஞ்சுட்டாரு? மாத்தி முகம்மதுக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு கொள்கை அவர்களிடத்துல இருக்கு. இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அஹ்லுல் பைத் யார் அப்படின்னு சொன்னா, அஹ்லுல் பைத்னா நான் சொன்னேன் நபியுடைய குடும்பத்தார். குடும்பத்தார்னா யாரு? ஒரு ஆம்பளை இருக்காருன்னு வைங்களேன், குடும்பத்தார்னா யாருங்க சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் யாரை சொல்லுவீங்க? மனைவியை சொல்லுவீங்க. கணவன்னா மனைவி தான் 2வது குடும்பத்துல. ஆனா இவர்கள் மனைவியை சேர்க்கவே மாட்டாங்க. அஹ்லுல் பைத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சேர்ப்பாங்களே தவிர ஒரு மனைவி கூட கிடையாது. யாரை சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை ஆம்பளை பிள்ளை? ஆம்பளை பிள்ளை 3 ஆம்பளை பிள்ளை. இந்த 3 பேரும் அஹ்லுல் பைத்துல கிடையாது அவங்க லிஸ்ட்ல. யாரெல்லாம்? இப்ராஹிம், ஹாஷிம், அப்துல்லா. இந்த 3 பேரும் கிடையாது. எத்தனை பொம்பளை பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? 4 பொம்பளை பிள்ளை. சரிங்களா? ஜைனப், உம்மு குல்தும், ருக்கையா, ஃபாத்திமா. இதில் ஃபாத்திமா மட்டும்தான் அஹ்லுல் பைத். மற்ற 3 பேரும் கிடையாது. ஏன்னு சொன்னால் இதில் 2 பிள்ளைங்களை யார் கல்யாணம் பண்ணியிருந்தா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பொம்பளை பிள்ளைங்களை உஸ்மான் ரலியல்லாஹு அவர் உமையா பரம்பரைனால அப்படியே ஒதுக்கிட்டாங்க. 2 பேரும் அவர் ஏன் கல்யாணம் பண்ணுறாரு? அவர் குடும்பத்தில் கிடையாது. 3 ஆம்பளை பிள்ளைங்க குடும்பத்தில் கிடையாது. மனைவிமாறு குடும்பத்தில் கிடையாது. இப்படின்னு சொல்லி அஹ்லுல் பைத்தில் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா, அலி இவர் தான். இது ஒரு அஹ்லுல் பைத்தா? இது என்ன அப்படின்னு எதுக்காக இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் பொய். ஒரு பேருக்கு அஹ்லுல் பைத்துன்னு சொல்லிப்பாங்களே தவிர உண்மையான அஹ்லுல் பைத் அவர்களிடத்துல கிடையாது. இது எல்லாமே பாரசீகத்தோடயே சேர்ந்துருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாத்துலயுமே பாரசீக வாடை இருந்துகிட்டே இருக்கும். ஏன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு மேல இவ்வளோ பாசம் அப்படின்னு சொன்னா, ஃபாரசி பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தார். சரிங்களா? அதே போல சல்மான் அல் ஃபாரிசி ஏற்றுக்கொள்வாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றுக்கொள்வாங்க. அதே போல மற்ற ஹசன், ஹுசைன், மிக்தாத், அம்மார் ரலியல்லாஹு ஏன் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு கூட இருந்து முஆவியாவுக்கு எதிராக சண்டை போட்டார். அதனால அம்மார் ரலியல்லாஹு ஏற்றுக்கொள்வாங்க. இப்படி பாரசீக வாடை அவரிடத்துல என்ன செஞ்சிருக்கும்? அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவருடைய பெரும்பாலான நோக்கமே இதை ஒட்டித்தான் இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக இவர்கள் நீங்க இப்போ பார்க்கலாம், அபூ லூலுன்னு சொன்ன உமர் ரலியல்லாஹு கொன்ற யகூதி அபூ லூலுன்னு சொல்லக்கூடியவன் யார் அப்படின்னு சொன்னா ஒரு பாரசீகன். இந்த பாரசீகனுக்கு வருடம் அவர்கள் ஒரு விழா எடுத்து நடத்துறாங்க. உமர் ஹொஷான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழா இருக்கு. உமர் ஹொஷான் சொல்லக்கூடிய விழா எல்லா வருடமும் ஈரான்ல இருக்கக்கூடிய குராசான்ல என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க பாப்பீங்க, இப்போ முஹர்ரம் தானே, ரபியுல் அவ்வல், இந்த 2 மாசத்துல செப்டம்பர் ஒரு 2ஆம் தேதி ஈரான்ல இருக்கக்கூடிய குராசான்ல இந்த அபூ லூலுன்னு சொல்லக்கூடிய உமர் ரலியல்லாஹு கொன்ற அந்த
அவனுக்கு யகூதிக்கு உமர் ஹொஷான்னு சொல்லி பெரிய ஒரு விழா எடுத்து 10 நாள் கொண்டாடுவாங்க. நீங்கள் என்ன செப்டம்பர் 2ஆம் தேதி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், விழா நடக்கும். இது எங்கே நடக்குது? ஈரானில் நடக்குது. யார் கொண்டாடுறா? இந்த ஷியாக்கள். யாரை கொண்டவன்? உமர் ரலியல்லாஹு கொண்டவன். தொழுகையில் உமர் கொண்ட இந்த யகூதிக்கு ஒரு பெரிய ஒரு விழா எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஷியாக்கள். அதே போல் உங்களுக்கு தெரியும் ஹஜர் அல் அஸ்வத். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹஜர் அல் அஸ்வத் கல்லை இங்கேருந்து கடத்திட்டு போய் உடைச்சி துண்டு துண்டாக்கி கடலில் வீசி கொண்டு 22 வருஷமாக தங்களோட வச்சுருந்தாங்க இந்த ஷியாக்கள். அவர்களிடத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து ஒரு 4-5 துண்டு மட்டும்தான், பெரிய கல்லாக இருந்த கல்லை இன்னைக்கு 4-5 துண்டு மட்டும்தான் என்ன செய்யுது, காபால இருக்குது. நீங்கள் இப்போ காபத்துல்லாக்குள்ளே கை வச்சு பார்த்தீங்கன்னா கருப்பாக தெரியும் ஃபுல்லாக. அதில் அது முழுக்க இது இல்லை, ஹஜர் அல் அஸ்வத் இல்லை. அதில் நீங்கள் கையை வச்சு உள்ள தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-4-5 கல் 6 கல்லுக்கிட்ட இருக்கும். இந்த கல் தான் ஹஜர் அல் அஸ்வத். முன்னாடி பெருசாக இருந்த கல். இன்றைக்கு அது உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு 22 வருஷம் அவனுங்க வச்சிருந்து கடலை எல்லாம் தூக்கி வீசி நாசப்படுத்தி அன்னைக்கு அது மீட்டு கொண்டு வந்து வச்சிருக்கிறான். இந்த அளவுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஷியாக்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். இதெல்லாமே நான் சொன்னது வெறுமனே சொல்ல அவர்களுடைய கிதாப் உசூலுல் காஃபி மாஃபின்னு சொல்லுவாங்க. இந்த உசூலுல் காஃபி வாஃபின்னு சொல்லக்கூடிய இந்த கிதாப் அவர்களுக்கு எப்படின்னா குர்ஆனை விட அவர்களுக்கு பரிசுத்தமானது. அவர்கள் நம்பக்கூடிய குர்ஆனை விட பரிசுத்தமானன்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாப். அதே போல் தஃபஸ்ஸருல் கும்பின்னு சொல்லுவாங்க. கும்மி அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்காங்க ஈரானில். அப்படிங்கிற இடம் இருக்குது. பெரிய ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. நம்ம மதீனா யூனிவர்சிட்டி மாதிரி அங்கே அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே நிறைய உலமாக்கள்னு சொல்லி அவங்களுடைய உலமாக்கள் படித்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவிலிருந்தும் போய் படித்து வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த கொள்கை சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கு அவர்களுடைய லீடராக இருக்கிறாரே இவருடைய கூற்றுக்களை நாங்கள் பார்க்கணும். அதே போல் அவருடைய புத்தகங்களை நாங்கள் பார்க்கணும். அதில் அவங்க சொல்கிறாங்க, ஹக்குல் யக்கீன் அப்படிங்கிற புத்தகத்தில் 519வது பக்கத்தில் அவங்க சொல்கிறாங்க 4 சிலைகள். நான் சொன்னது தான் 4 சிலைகள், ஆண் சிலைகள், பெண் சிலைகள். 4 ஆண் சிலைகள் யாரா? அபூபக்கர், உமர், உஸ்மான், முஆவியா. அதே போல் 4 பெண் சிலைகள் ஆயிஷா, ஹப்சா, ஹிந்த், உம்முல் ஹக்கம் ரதியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். எல்லார் மேலும் அல்லாஹ்வுடைய சாந்தி ஏற்படட்டும். ஆனால் இவர்களை இந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து சொல்றாங்க, நிச்சயமாக இந்த பூமியின் மேல் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் இவர்களே மோசமானவர்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இவர்களை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஷியாக்களுடைய இமாம்களையும் நம்பக்கூடியவர்கள் இவர்களை தங்களுடைய எதிரியாக நம்பாதவரை ஈமான் பூர்த்தி அடையாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே போல அடுத்ததாக தஃபஸ்ஸருல் கும்மி அப்படிங்கிற நூலில் 2வது பாகத்தில் 377 சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியர்களான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவும் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹாவும் மோசமான நடத்தை கெட்டவர்கள் எழுதி வச்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். யகூதிகள் வைக்கக்கூடிய வாதம் தான் இது. இன்னைக்கு காஃபிர்கள் வைப்பாங்க ஆயிஷா சம்பந்தமா. இன்னைக்கு அதே வாதத்தை இவர்கள் வைக்கிறாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, இவர்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், கொள்கை ரீதியாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல் அவங்க எழுதுறாங்க, கஷ்ஃபுல் அஸ்ரார் அப்படிங்கிற புத்தகத்தில் 24வது பக்கத்தில் எழுதுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் முஷ்ரிக்குகள் எழுதுறாங்க. அவர்களுடன் இணைந்ததற்காக நபியினுடைய இது அபயம், அதாவது நரகத்தில் நுழையும் சொல்றாங்க. எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்ததுனால அவர் நபியினுடைய அபம் நரகத்தில் நுழையும் அப்படிங்கிறது எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த ஷியாக்கள். அதே போல் நீங்கள் பாருங்க, 3 வக்துகள் தான் தொழுவாங்க. ஒரு நாளில் 3 வக்துகள் தான் அவர்கள் தொழுவார்கள். எப்படி தொழுவாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால் 3 முறை தொடையில் அடிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 3 முறை தொடையில் அடிச்சுட்டு தான் சலாம் கொடுப்பாங்க. ஒரு சைடு சலாம் கொடுப்பாங்க. இது எதற்காக அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அலி ரலியல்லாஹு இடத்துலேருந்து வஹியை தட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் கொடுத்துட்டாரு, அவர் மோசடி செஞ்சுட்டாருன்னு அவரை திட்டிட்டு தான் சலாம் கொடுப்பாங்க. இது அவர்களுடைய தொழுகை முறை. அதே போல் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு அடுத்தது சொல்லுவாங்க, அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லா, அலி ஆட்சிக்கு தகுதியானவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பிறகு அலி தான் தகுதியானவர் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கொள்வாங்க. நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நாம் எப்போ நோன்பு திறப்போம்னா சூரியன் மறைந்தது உடனே நோன்பு திறப்போம். அவர்களை பொறுத்த வரைக்கும் யகூதிகளை போல யூதர்களை போல நட்சத்திரங்கள் வானத்தில் தோன்றின உடனே தான் நோன்பு திறப்பாங்க. அதுக்கு பிறகுதான் நோன்பு திறப்பாங்க. நட்சத்திரங்கள் எப்போ தோன்றதோ அப்போதான். அதே போல சுபுஹ் தொழுகையில 2 கலிஃபாக்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வாங்க. அதை நான் சொன்னேன். அவர்கள் அது துவா சனம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே போல 12வது இமாம், நான் சொன்னேன் அந்த 12வது இமாம் 5 வயசுல மௌத்தானாரு. அவர் வரது வரைக்கும் ஜும்மா கடமை இல்லை அவர்களுக்கு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஜும்மா தொழ மாட்டாங்க. எந்த ஷியாக்களை பார்த்தாலும் ஜும்மா தொழுகிறத நீங்க பார்க்க மாட்டீங்க.
மற்ற தொழுகைகள் 3 வேளை தொழுவாங்க, 5 வேளை தொழ மாட்டாங்க. சரிங்களா? அதே போல் ஆஷுராவுடைய நாளில் இவர்கள் அடிக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த லீடர், அவர்களுடைய தலைவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பாருங்க. ஹுக்கூமத்துல் இஸ்லாமியா பக்கம் 52 அவர் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நமது இமாம்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம், அல்லாஹ்வோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கமும் அந்தஸ்தும் எந்த ஒரு மலக்குக்கோ அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிக்கோ கிடையாது என்று கொள்கையில் அவசியம் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அவர்களுடைய யாரு அப்படின்னு சொன்னா, இமாம்களுக்கு நபிமார்களை விட பெரிய ஒரு நெருக்கம் அல்லாஹ் இடத்துல இருக்குங்கிறத நம்பணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல அவர்களுடைய பெரிய ஒரு இதுதான் என்ன அப்படின்னு சொன்னா, ஹுக்கூமத்துல் இஸ்லாமியா அதே புக்கில் 69 பக்கத்தில் அவர் சொல்றாரு, சஹாபாக்களை பற்றி அவர் சொல்லக்கூடிய நேரத்தில், நீங்கள் சஹாபாக்கள் என சொல்லக்கூடிய அவர்கள் அனைவரும் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் அப்படின்னு சொல்றாரு பக்கம் 69. அதே போல இவர்கள் 2 சூறா சொன்னான்ல, 2 சூறா இந்த குரான்லேருந்து இந்த சஹாபாக்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய சூறா அல் விலாயா அப்படிங்கிற ஒரு சூறாவும் அந்நூரைன் அப்படிங்கிற சூறாவும் குரான்ல இருந்தது. அதை இந்த சஹாபாக்கள் எடுத்து விட்டார்கள், துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்வார்கள். அதே போல் நம்ம பார்த்தோம், ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக இவருடைய கொள்கை ரொம்ப மோசமானது. இன்றைக்கும் அபூபக்கர், உமர், மதீனாவுடைய நம்ம போகக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்றதுக்கு முன்னால் அபூபக்கர், உமருக்கு சலாம் சொல்லுவோம். ஆனால் இவர்கள் அங்கே போனாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு லானத் செய்வாங்க. இவர்கள் அல்லாஹ் நாசப்படுத்தட்டும், அபூபக்கரை அல்லாஹ் நாசப்படுத்தட்டும், நவுது பில்லா, உமர் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ் நாசப்படுத்தட்டும் இப்படின்னு சொல்லி துவா செய்யக்கூடியவர்கள். ஏன் இந்த மாதிரி துவா செய்கிறாங்க அப்படின்னா, அதை நம்ம விளங்கணும். எதற்காக செய்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் பறிச்சுட்டாங்களாம். அலி ரலியல்லாஹு தான் ஃபர்ஸ்ட் கலீஃபா ஆயிருக்கணும், ஆனால் பறிச்சுட்டாங்க. நாம் என்ன சொல்கிறோம், அலி ரலியல்லாஹு முதல் கலீஃபாவாக ஆகியிருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கு அவருக்கு மேலே எந்த குரோதமோ எந்த ஒரு இதுவோ இல்லை. ஹசன் ரலியல்லாஹு சம்பந்தமாக நாங்கள் பண்ணால் அவர்கள் எங்களோடு உள்ளவர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு சம்பந்தமாக சொல்லணும்னா அவர்கள் எங்களோடு உள்ளவர்கள். அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம், அவர்களை நாங்கள் விரும்புகிறோம், அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் அவர்களை வெறுக்கிற மாதிரியே ஒரு தோற்றம், அலி ரலியல்லாஹு வெறுக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை என்ன செய்கிறாங்க, வடிவமைக்கிறாங்க. இவர்கள் உண்மையாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை விரும்புகிறதாக இருந்தால், நம்ம இன்னைக்கு சொல்கிறோமே அவங்க விரும்புகிறாங்க அதனால தான் அடிச்சு கொள்கிறாங்க, நாங்கள் அடிச்சு கொள்ளலை. இவர்கள் உண்மையாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் வாப்பாக்கு ஏன் கொண்டாடலை? அலி ரலியல்லாஹு அவர்களையும் அங்கே தானே கொண்டாங்க, அவர்களுக்கு ஏன் கொண்டாடலை? அதே போல் அண்ணன் கொல்லப்பட்டாரே ஹசன், அவர் கொல்லப்பட்டார், அவருக்கு ஏன் இந்த நிகழ்வு எடுக்கலை? இப்போ ஹுசைனுக்கு மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு. அதில் ஒரு காரணம், அவர் பாரசீக பெண்ணை முடிச்சிருந்த ஒரு காரணம். இரண்டாவது, முஆவியா ரலியல்லாஹு அவர்களை இந்த பதவியிலிருந்து இறக்கணும், ஸெய்தை இறக்கணும், தங்களுடைய ஆட்சி வரணும் என்பதற்காக போட்ட திட்டம் தான் அது. ஆனால் அது நடக்கலை, மற்ற கலீஃபாக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இது அல்லாத வேற செய்திகள் இருக்குது, ரொம்ப மோசமான செய்திகள். இப்போ நான் சொன்னதுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், இமாம் இப்னு தைமியாவுடைய மஜ்மூல் ஃபத்தாவா அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. இந்த மஜ்மூல் ஃபத்தாவாவில் இவர்களுடைய கூற்றுக்கள், இவர்களுடைய பொய்யான விஷயங்களுக்கெல்லாம் அவர் அழகான முறையில் பதில் சொல்லுவார். சரிங்களா? இப்போ இதெல்லாமே வரலாறு அடிப்படையில் வரக்கூடிய செய்திகள். நீங்கள் சில செய்திகளை பார்ப்பீங்க, நிறைய செய்திகள் தவறாக ரொம்ப மோசமாக சித்தரிக்கப்பட்டு வரும். இந்த செய்திகளை நீங்கள் ஆதாரபூர்வமா அல்லது ஆதாரம் இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும். இதில் பெரும்பாலான வரலாற்று ரீதியான தகவல்களை சொல்கிறது அபு மிஹ்னஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். இந்த அபு மிஹ்னஃப் தான் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், பெரும்பாலான பொய்யான செய்திகளை இட்டுக்கட்டக்கூடியவன். இவன் ஒரு பொய்யன். இந்த அபு மிஹ்னஃப் என்று சொல்லக்கூடியவன், சைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவன் எல்லாம் பொய்யர்கள். இவர்கள் மூலமாக தான் நிறைய வரலாற்று செய்திகள் யசீத் சம்பந்தமாக, இந்த கர்பலா சம்பந்தமாக நிறைய சொல்லப்படுது. அதே போல் உங்களுக்கு தெரியும், ஹர்ரா அப்படிங்கிற ஒரு யுத்தம் நடந்துச்சு மதீனாவில். ஹர்ரா அப்படிங்கிற ஒரு யுத்தம் நடந்துச்சு யசீத் தலைமையில். யசீத் வரல, யசீத் படை அனுப்பி அந்த ஹர்ராவுடைய யுத்தம் நடந்தது மதீனாவில். இதுலேயும் பெரும்பாலான புனையப்பட்ட செய்திகள், தவறான செய்திகள் இந்த அபு மிஹ்னஃப் மூலயமாக வருது. அப்போ நாங்கள் கர்பலா சம்பந்தமாகவோ அல்லது மற்ற செய்திகள் சம்பந்தமாக படிக்கக்கூடிய நேரத்தில் ஆதாரபூர்வமானதா அல்லது இல்லையா அப்படிங்கிறத பார்த்து படிக்கிறது நல்லது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நம்ம இந்த ஃபிக்ஹ் கிளாஸுக்கு போகலாம் இன்ஷா அல்லாஹ். அதுதான் சொன்னேன், இதில் பல குரூப்ஸ் இருக்குது. இஸ்னா ஷரியாங்கிற குரூப் இருக்குது, ஜெய்தியான்னு இருக்குது. நம்ம இந்தியாவில் எடுத்துட்டா போரா அப்படின்னு இருக்கிறாங்க, போரா முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இந்த போராக்களை பார்த்தீங்கன்னா ஒன்லி தொழில்,
அவர்கள் வந்து வெறுமனே தொழில் செய்வாங்க, அவங்க வேலை உண்டு அப்படின்னே இருப்பாங்க. ஆனால் அவருடைய கொள்கை வந்து மோசமானது. நான் இப்போ சொன்னேன்ல இந்த கொள்கை மாதிரி. இதில் ஜெய்தியாக்கள்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் சஹாபாக்களை திட்டமாட்டாங்க, ஓரளவுக்கு நமக்கு ஒத்து போவாங்க. இது அல்லாத இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ வந்து அலி ரலியல்லாஹு அவர்கள் தகுதியானவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்தால் அவங்க காஃபிர்கள் கிடையாது. அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தகுதி, முதல் கலீஃபாவாக வந்திருக்கணும், இவங்க தெரியாமல் முன்னாடி அடிச்சுட்டு போயிட்டாங்க அல்லது எடுத்துட்டாங்க இப்படின்னு சொல்லி நம்புனா கூட இவர்கள் காஃபிருங்கிற லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. ஆனால் என்னைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தட்டி பறித்து கொண்டு போனார் இப்படின்னு சொல்கிறாங்களோ, என்னைக்கு அபூபக்கரையும் உமரையும் லானத் செய்கிறாங்களோ, என்னைக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களை லானத் செய்கிறாங்களோ, அவர்கள் மேலே ஒரு கெட்ட ஒரு இதை சொல்கிறாங்களோ, அன்றைக்கெல்லாம் இவர்கள் என்ன செய்வார்கள், மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுவார்கள். இல்லை தெரியல அது எனக்கு. இங்கே இருக்கிறாங்க, அதான் சொன்னேன். தொழுகும் போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, தொழுத்து முடிச்சானா கழுவி விட்டுருவாங்க. ஆமாம் ஆமாம், தெளிவாக வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லோ அல்லது ஏதாவது வைப்பாங்க, இந்த பேப்பர் மாதிரி சுட்டி வச்சுருப்பாங்க. ஆமாம், ஆனால் நம்ம கூட தொழ மாட்டாங்க, நம்ம கூட சேர்ந்து தொழ மாட்டாங்க. தரையில் படக்கூடாது அவங்களுக்கு, அவ்வளோதான். கல் வச்சிருப்பாங்க. ஆமா, அதான் சொல்றேன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய குரூப்ஸ் இருக்கு. ஆமா.